யாழ் புலோலியை பிறப்பிடமாகவும் சுண்டுக்குடியை வதிவிடமாகவும் கொண்ட ரெஜினா பிலோமினா தனசிங்கம் அவர்கள் 9/10/2021 சனிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான அருளப்பு மரியாம்பிள்ளை சிசிலியா மரியாம்பிள்ளை தம்பதிகளின் பாசமிகு மகளும் தனசிங்கம் இடைப்பாரிய பொறியியலாளர் அவர்களது அன்பு மனைவியும் பிரான்சிஸ் ராஜேந்திரம் அருட் சகோதரி ஜசிந்தா எச்சி பொடிவஸ் தேவராஜா யுவக்கின் புவிராஜா சார்ல்ஸ் ஜி ராஜா அருட்பணி ஆல்பர்ட் யோகராஜா ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்ற ஃபீலிக்ஸ் ராஜன் பெனோராஜி கிங்ஸ்லி ஆண்டன் ராயு ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஆவார். கொண்டு போவாய் ரட்சிப்பு ஒன்றே நிச்சயமே. எதை கொண்டு வந்தாய் எதை கொண்டு போவாய் ரட்சிப்பு ஒன்றே நிச்சயமே. இன்றே நீயும் சிந்திப்பாயா நரகமா நண்பா மோட்சமா.
சாபங்கள் நீங்க மீட்பருண்டு மறந்திடாதே. இன்றே நீயும் சிந்திப்பாயா நரகமா நண்பா மோட்சமா மாயையான மண்ணில் திளைத்திடுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக அந்நகர் வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவர் அன்பில் நிலைத்திடுக வானகதூத புனிதருடன் என்றும் வாழ்ந்திடும் தகுதியில் உயர்ந்திடுக பிறந்தோர் வாழ்வில் ஒளி பெறுக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறையுறவினில் நிலைத்தே வாழ்ந்திடுக சாவுயிர் கதவினை அடைத்தாலும் நீர் சாந்தியில் என்றும் இடம் பெறுக இறந்தோர் வாழ்வில் ஒளி பெறுக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. சகோதரை கொடுத்த வாழ்வியல் கொடுத்தார்கள். அவை ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் அமைத்து அவர் ஊனமாக இருந்த குடும்பத்தில் உருவாக்கி அவர்கள் வழியாக இந்த சமுதாயத்தின் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் சிறப்பாக அவர் ஊனமாக அந்த கல்வியில் அவருடைய சேவையினால் பெற்ற நன்மை தினங்களுக்காகவும் நன்றி தெரிவிக்கின்றோம். உங்களுடைய திட்டத்தின்படி இந்த உலகிலே மகிழ்ச்சியான வாழ்வாகவும் அவருடைய சேவையினால் அவருடைய பிள்ளைகளும் இந்த சமுதாயமும் அடைந்து கொண்ட ஒரு நன்மை திறன்களும் மீது மக்கள் நன்மை பெறுவதையும் அவருடைய வாழ்நாளிலே அனுபவித்த துன்பங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நீர் அந்த நேரங்களிலே கொடுத்த ஆதரவுக்காகவும் என்று உடைய திட்டத்தின்படியாக மூலமாக அழைத்துக் கொள்வதற்காகவும் இந்த வேதனையிலே குறிக்கின்ற ஒரு உள்ளங்களுக்காகவும் விசுவாசிகளாகிய எங்களுக்கு தப்பு அழிவு அல்ல என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களுடைய திட்டத்தின்படி இந்த உலகில் வாழ்வதற்கு கொடுத்த காரணம் உங்களுடைய விருப்பத்தின்படி மூலமாக அவரை அழைத்துக் கொண்டே அவருடைய ஆன்மாவுக்கு நித்திய சாந்தியை அளித்தவரை நாங்கள் வேண்டுகின்றோம். அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் உடனடிக்கும் சோதனங்களுக்கும் வேண்டிய ஆறுதலையும் சோதனையும் நீங்கானை கொடுத்துள்ள ஆண்டவரே நித்திய அடைப்பாற்றியை அவர் அடைந்து கொள்ளவும் அவருடைய இழப்பினால் வேதனை ரொம்படி நாட்கள் இருக்கின்றவர்களுக்கும் மீதே ஆறுதலாக இருந்து இந்த இழப்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு வேண்டிய அந்த கையத்தை கொடுக்கிற வேண்டி இந்த சிறிய சுகத்தை நாங்கள் அவருக்காக கொடுக்கின்றோம். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாள் எல்லாம் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பர், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாள் குடியிருக்க வேண்டும். எனக்கு எதிராக ஒரு கொலையை பாடில் முழங்கினாலும் என் உள்ளம் மஞ்சாது. எனக்கு எதிராக போராடினாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நான் வாழ்நாள் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க
ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, முகத்தையே நாடுவேன், உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நேசினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும், என்னை கைவிடாதிரும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதிகள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பினவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. எத்தனை நாட்களும் அவர் நோயினாலே வருந்திருந்த போது அவருக்கு நீர் அளித்த ஆண்களுக்காகவும் அவரை பராமரிக்க கொடுத்த ஒவ்வொரு நபர்களுக்காகவும் குடும்ப அங்கத்தவர்களுக்காகவும் மக்கள் நன்றி கூறுகிறோம். இன்னும் இந்த வேளையிலே மண்டை வந்திருக்கும் இந்த அடியாளுடைய ஆன்மாவை ஏற்று முடிய இந்த சன்னிதானத்தில் வைத்துக்கொள்ளும். ரோடியலத்தினாலே வரைந்து நிற்கின்ற கணவன், பிள்ளைகள், சகோதரங்கள், உறவுகள் ஒவ்வொருவரையும் நீரை ஆறுதல் படுத்திய வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, என் தாயினுடைய இழப்பை தாங்க முடியாத துயரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். என சிறப்பாக இந்த தாயினூடாக கல்வி சமூகம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இவ ஊடாக இருள் அகற்றி ஒளி ஏற்றி வைத்த மாணவ செல்வங்கள் ஏராளம். ஆண்டவரே, இவருடைய அந்த சேவைக்காக மக்கள் நன்றி சொல்லுகின்றோம். இவருடைய வாழ்வு பயணத்தில் இவ்வாறு அறிந்தும் அறியாமலும் கட்டிக்கொண்ட பாவங்களை மன்னித்து இவ உமது விருப்பத்துக்கு ஏற்ப நடந்து கொண்ட செயற்பாடுகளை கண்முன் கொண்டு இவருக்கு உமது எங்க வீட்டிலே நித்திய சாந்தியை அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னை விசுவாசம் கொள்ளுவன் இறப்பினும் வாழ்வான் என்று கூறிய ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு தாயாக, மனைவியாக, இன்னும் பல்வேறுபட்ட நடிபங்கை வகித்து உன்னுடைய இன்ப சன்னிதானத்திலே வந்திருக்கின்ற இவவை நீர் ஏற்றுக்கொள்ளும். இறுதி வரை தன்னுடைய வாழ்வின் துன்பங்களிலும் வேதனைகளிலும் மகிழ்ச்சியிலும்
உங்களே ஆழமான விசுவாசம் வைத்து வாழ்ந்த இந்த தாயை என்றும் நீர் உடைய நித்திய ஒளியில் ஏற்றிருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பங்களை பாதம் சமர்ப்பித்தனால் அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி செலுத்தோம். உன்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலாம். அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, உம்மகன் இவர்க்கென உயிர் துறந்தார் தம் உயிரமும் உடலும் பலியீந்தார். உம்மகன் இவர்க்கென உயிர் துறந்தார் தம் உயிரமும் உடலும் பலியீந்தார். இறப்பில் அவருடன் ஒன்றித்து இவர் உயிர்ப்பிலும் இணைந்து மாட்சியுற நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, பாவ தடைகள் அருந்து விழவும் பரமலர் நிழலில் இளைப்பார. பாவ தடைகள் அருந்து விழவும் பரமலர் நிழலில் இளைப்பார. கடவுள் கரங்களில் கண் துயில கருணையுடன் சமீபி. நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா. ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே 89 வருடங்கள் ஒரு நீண்ட நிறைவான வாழ்வு வாழ்ந்து மரணத்தினூடாக நிலை வாழ்வுக்குள்ளே நுழைந்திருக்கின்ற எமது அன்புக்குரிய சகோதரி ரெஜீனா பிலோமினா என்கின்ற இந்த தாயினுடைய ஆண்மலை பாட்டிக்காக சபிக்க நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் அன்பு உறவுகளாக முன்னெடுக்கின்ற இறுதி வழிபாடாக இந்த வழிபாடு இருக்கின்றது. எனவே நம்பிக்கையோடும் பக்தியோடும் நன்றி உணர்வோடும் இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கெடுப்போம். இந்த உலகத்திலே இவர் வாழ்ந்த பொழுது இவருக்கு செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் இவர் மீது பொழிந்த அருள் வளங்களுக்காகவும் இறைமகன் இயேசுவின் முப்பணிகளில் ஒன்றான ஆசிரிய பணியை இவர் நம்பிக்கையுள்ள நல்ல ஊழியனாக சிறப்பாக ஆற்றி அதற்குரிய வெகுமதியை பெறுவதற்காக இறந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு
இவருடைய முழுமையான வாழ்வுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது மனித பிழையினத்தினால் செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து இவருக்கு முடிவில்லாத வாழ்வையும் புனிதர்களுடைய தோழமையுள்ள உறவையும் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு செபிப்போம். இன்னும் இவருடைய பிரிவால் வருந்துகின்ற இவருடைய அன்பு கணவர், பாசமிகு பிள்ளைகள் மற்றும் அனைத்து உறவுகளையும் இறைவன் தாமே பொறுப்படுத்தி தன்னுடைய அருள் வளங்களை பொழிந்து ஆறுதல் படுத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்த வேண்டும் என்றும் இந்த சிறிய வழிபாட்டிலே நம்பிக்கையோடு செபிப்போம். எல்லாவற்றிற்கு மேலாக இறை ஞானத்தோடு இவருடைய மரணத்தை நோக்கி நாங்களும் ஒரு நாள் இறப்போம் என்ற அந்த செய்தியை இறைவனங்களுக்கு தருகின்றார். மரணங்கள் மலிந்து காணப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே எங்களுடைய ஆன்மீக வாழ்வை புனிதப்படுத்தவும் மரணத்திற்கு எப்பொழுதும் தயாராக வாழவும் இவருடைய மரணம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே நாங்கள் பக்தியோடு பங்கெடுப்போம். தூயாவியானவர் எங்களை நிறைவாக அருள் பொழிந்து இந்த வழிபாடு முழுவதும் வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு பின்வருகின்ற இந்த பாடலிலே பங்கெடுப்போம். வானத்திலிருந்து வையகமிருந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதிலேற்றும் மாசற்ற அன்பே வருக, ஞானத்தின் ஒளியை மனதிலேற்றும் மாசற்ற அன்பே வருக. உயிருக்கு உயிரே, வாழ்வுக்கு வாழ்வே, உண்மையின் வடிவே வருக, பயிருக்கு மழையே, பார்வையின் ஒளியே, பரமனின் அருளே வருக, பயிருக்கு மழையே, பார்வையின் ஒளியே, பரமனின் அருளே வருக. வானத்திலிருந்து வையகமிருந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதிலேற்றும் மாசற்ற அன்பே வருக, ஞானத்தின் ஒளியை மனதிலேற்றும் மாசற்ற அன்பே வருக. இந்த வழியிலே எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி எங்களுடைய ஆன்மாவை புனிதமான நிலைக்கு கொண்டு வந்து இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். எங்களுடைய சுபங்களையும் வேண்டுதல்களையும் இறைவன் கனிவோடு ஏற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் தயார்படுத்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவில் அன்பானவர்களே, இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த 89 வருடங்களும் இறைவன் இவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி ஆண்டவரை போற்றி புகழ்வோம். விசேட விதமாக இவருடைய இந்த இறுதி காலங்களிலே அனுபவித்த துன்பங்களையும் வேதனைகளையும் இறைமகன் இயேசுனுடைய மகிமைக்காக உறவியோடு தாங்கி இவர் வாழ்ந்திருக்கின்றார். அந்த அளவிட முடியாத கொடைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி பின்வருகின்ற இந்த நன்றி வழிபாட்டிலே நாங்கள் பக்தியோடு பங்கெடுப்போம். பதிலுரை: எங்கள் நன்றி செபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே, எங்கள் நன்றி செபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே. இறைவா, உமது அளவற்ற அன்பினாலும் சகோதரி ரெஜினாவை படைத்து உமது இரக்கத்தினால் அவரை மீட்டு அவருக்கு பல திறன்களையும் ஆற்றல்களையும் அளித்து நீர் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலக வாழ்வில் இவருக்கு தேவையான சகல ஆன்ம சரீர நலன்களை அளித்து இவரை உமது கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தாயின் வயிற்றிலே இவர் கருவாகு முன்னரே இவரை தெரிந்தெடுத்து திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமாக்கி ஒரு உத்தம கிறிஸ்தவராக இவரை வாழ வைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இருவர் உற்சாகனங்கள் வழியாக இவரை அருளில் நிறைவு செய்து
நற்போதனைகளால் வழிகாட்டி பரிசுத்தாவியினால் வழிநடத்தி உமக்கு ஒப்பான வாழ்க்கை நடத்த இவருக்கு அருளியமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் வழியாக நீர் எமக்கும் எமது குடும்பத்திற்கும் எமது சமுதாயத்திற்கும் எமது கல்வி சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் செய்த பேருதவிகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உறுதியாக இவருக்கு நல்ல மரணத்தை அளித்து இவரை உலக துன்ப துயரங்களில் இருந்து விடுவித்து உமது அன்பின் அரவணைப்பில் ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவருடைய இறுதி காலங்களில் நோயுற்றிருந்த பொழுது இவரை அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் பராமரித்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் இந்த நேரத்தை தந்து இவருடைய ஆன்மலை பாட்டிக்காக சபிக்கவும் இவருடைய பிரிவால் வருந்துகின்றவர்களுக்கு ஆறுதல் கூறவும் நீர் தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, ரெஜினா என்னும் உமது கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் வழியாக நீர் எங்கள் அனைவருக்கும் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம். இன்று நீர் இவரை உம்மிடம் அழைத்து இவருக்குரிய சம்பாவனை அளிக்க திருவிழம் கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றியோடு புகழ் பாடுகின்றோம். எங்கள் எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இவருடைய வாழ்வுக்காக நன்றி கூறிய நாங்கள் இந்த வேளையிலே இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது மனித பேரினத்தினால் செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து இறைவன் இவருக்கு முடிவில்லாத வாழ்வையும் புனிதர்களுடைய தோழமையுள்ள உறவையும் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு செபித்து இந்த பாடலிலே பக்தியோடு பங்கெடுப்போம். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். உடலும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா, கட்டளை வழியை மனம் பண்புரையாவிந்தே வருத்ததையா, அவசேற்றை நாடும் வாழ்வே கொண்டு நிறைந்ததையா. கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரிந்தும் அதனொளியில் நறுமே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே வெட்கமடைய விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரலும். நம்பியவரும் பக்கமடைய விட மாட்டீர். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியறலும். விரைவில் என்னை மீட்டரலும். எனக்கு அடைக்கலம் தாரும் கற்பாவையாயிரும். என்னை பாதுகாத்து வலிமை மிகு கேடயமாயிரும். ஆண்டவரே, உம்மை நம்பியவரும் வெட்கமடைய விட மாட்டீர். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிரதாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம்மை நம்பியவரும் வெட்கமடைய விட மாட்டீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன்.
என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மை நம்பியவரும் வெட்கமடைய விடமாட்டீர். என் இக்கட்டுகளை நீர் அறிந்துள்ளீர். என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டு விடவில்லை. அகன்ற இடத்தில் என்னை காலூன்றி நிற்க வைத்தீர். ஆண்டவரே, உம்மை நம்பியவரும் வெட்கமடைய விடமாட்டீர். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. உம்மை நம்பியவரும் வெட்கமடைய விடமாட்டீர். என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது. ஆம், என் வாழ்க்கை புலம்புவதிலேயே கழிகின்றது. துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது. என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன. ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்று என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்மை நம்பியவரும் வெட்கமடைய விடமாட்டீர். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன். என்னை வெட்கமுற விடாதேயும். உம்மை நம்பியவரும் வெட்கமடைய விடமாட்டீர். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுதயோரே பாதுகாக்கின்றார். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தின் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியானவருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரே, உம்மை நம்பியவரும் வெட்கமடைய விடமாட்டீர். ஆண்டவன் இயேசு நல்லாயனாக இருக்கின்றார். தவறிப்போன ஒவ்வொரு ஆட்டையும் மீண்டும் தன்னுடைய கிடையிலே கொண்டு வருகின்ற நல்லாயனாக இருந்து ஆண்டவர் எங்களை வழிநடத்துகின்றார். இந்த சகோதரியும் தவறிப்போன ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் இவரை தன்னுடைய கிடைக்கு மீண்டும் திருப்ப கொண்டு வந்திருக்கின்றார். எனவே நல்லாயனாக இருக்கின்ற ஆண்டவர் இவர் மீது பரிவு கொண்டு இவருடைய பணிகளை கருத்தில் கொண்டு பெருமகன் இயேசுவின் முப்பணிகளான ஆசிரிய பணியை சிறப்பாக ஆற்றிய அந்த பெருமைக்காக இவர் மீது இரக்கம் கொண்டு இவருடைய ஆன்மாவை முடிவில்லாத வாழ்வுக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய வல்லமையுள்ள கரங்களிலே தாங்கி குளிர்ந்த நீரோடைக்கும் பசும்பொல் தரைகளுக்கும் அழைத்து செல்ல வேண்டும் என்றும் வரம் வேண்டி பின்வருகின்ற இந்த பாடலிலே நாங்கள் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவரேனதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவரேனதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவரேனது ஆயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் என்னை படுக்க செய்கின்றாரே, என்னை படுக்க செய்கின்றாரே. ஆண்டவரேனதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. தேற்றும் வீரருகே என்னை அழைத்து ஊற்றுயிரோட்டுகின்றாரே. நம்பிய பொருட்டென்னை நேரிய வழியில் நடத்தி செல்கின்றாரே, என்னை நடத்தி செல்கின்றாரே. ஆண்டவரேனதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த வழியிலே இறைவார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போம். ஆண்டவர் எங்களோடு பேச இருக்கின்றார். இந்த துன்பம் நிறைந்த வழியிலே
இவருடைய பிரிவால் வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துகின்ற இந்த நேரத்திலே ஆண்டவருடைய குரல் இறைவார்த்தை வழியாக எங்களுக்கு ஆறுதலை தருகின்றது. இறைமகன் இயேசுவை எங்களுடைய வாழ்வினுடைய மையமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது எந்த இழப்பையும் எந்த துன்பத்தையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியும். அதனூடாக எங்களுடைய நம்பிக்கை வாழ்வுக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்க முடியும். எனவே இந்த தாயினுடைய பிரிவால் வருதுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள்ளே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு செபிப்போம். இந்த வேதனையுடைய இழப்பினுடைய துன்பத்தை வேதனையை இவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்களை நம்பிக்கை கொண்டு வாழ வரம் வேண்டி பின்வருகின்ற இந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் செய்வெடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகின்றாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகின்றேன் என்றார். இது ஆண்டவர் வழங்குவது வாக்கு. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு மரணமாக இருக்கின்றது. இந்த மரணம் ஆளையோ தகுதியையோ அந்தஸ்தையோ அல்லது நேரத்தையோ பார்த்து வருவதில்லை. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வை பொறுத்தமட்டில் மரணம் என்பது இறைவன் அழைக்கின்ற நேரம் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். இறைவன் எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு முழுமையை கண்டு ஒரு நிறைவை கண்டு தன்னோடு வாழுவதற்காக அழைக்கின்ற பொழுது இந்த மரணத்தை நாங்கள் சந்திக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற சாட்சிய வாழ்வினூடாக இந்த மரணத்தினூடாக நாங்கள் இறைவனிடம் செல்லுகின்ற பொழுது நிலை வாழ்வா அல்லது நித்திய நரகமா என்று தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனால் ஆண்டவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைக்குள்ளே வாழ்ந்து அவருடைய சீடத்துவத்துக்குள்ளே எங்களுடைய வாழ்வை கட்டியெழுப்பி எப்பொழுதும் நிலைவாழ்வை நோக்கிய சிந்தனையாக ஆன்மீக வாழ்வில் புனிதம் பேணி நாங்கள் இறைமகன் இயேசுனுடைய பாதையிலே பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வோம். மரணத்திற்கு பின்னால் ஒரு நிலைவாழ்வு உண்டு, ஒரு உயிர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவன் இயேசு தன்னுடைய வாழ்நாட்களிலே போதனைகளிலே எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். ஒரு சிறுமியை உயிர்ப்பித்தார், லாசரை உயிர்ப்பித்தார், நயிம் பட்டணத்து விதவை தாயினுடைய மகனை உயிர்ப்பித்தார். இந்த 3 உயிர்ப்பித்தல் அற்புதங்களுக்கும் அரும்புரிகளுக்கும் அப்பால் தனக்குத்தானே உயிர் கொடுத்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து எங்களுக்கும் உயிர்ப்பு உண்டு என்பதை உறுதியாக எங்களுக்கு அவர் நிரூபித்தார். அது மட்டுமல்ல, மரணத்திற்கு பின்னால் ஒரு நிலைவாழ்வு உண்டு என்பதை உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன் என்ற இறைவார்த்தையின் ஊடாகவும் கல்வாரி மலையிலே இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்ற அந்த உறுதிமொழி வழியாகவும் மீண்டும் எங்களுக்கு ஆணித்தரமாக அதை நிரூபித்திருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த நற்செய்தி பகுதி லாசருடைய உயிர்ப்புக்கு முன்னால் அங்கே நடைபெற்ற ஒரு உரையாடலை காட்டுகின்றது. ஆண்டவன் இயேசு அங்கே வந்த பொழுது இந்த மார்த்தாளும் மரியாளும் அவரை முழுமையாக நம்பினார்கள். அவருடைய வல்லமையிலே நம்பிக்கை கொண்டார்கள். அவரால் லாசருக்கு உயிர் கொடுக்க முடியும் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் ஆண்டவன் இயேசுனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவன் இயேசு கல்லறைக்கு சென்ற பொழுது பலர் பல்வேறு விதமாக விமர்சித்தார்கள். கல்லறையை திறந்தால் நாற்றம் எடுக்கும் என்று சொன்னார்கள்.
இவரால் இவனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று சந்தேகத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த நிலையிலும் ஆண்டவன் இயேசு தன்னுடைய வார்த்தை வல்லமையிலே லாசரை வெளியே வா என்று சொல்லி லாசருக்கு உயிர் கொடுத்ததை இந்த நற்செய்தியினுடைய பிற்பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். வாழ்வும் வழியும் உயிருமாக இருக்கின்ற இறைமகன் இயேசு எங்களுக்கு நிலைவாழ்வை பெற்றுத் தந்தால் அந்த வாழ்வினூடாக நாங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழுவதற்கான நல்ல ஒரு பெருமதியான வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த சகோதரியும் தன்னுடைய 89 வருட வாழ்வினுடைய நிறைவிலே பல துன்பங்களை அனுபவித்து அதுவும் இறுதி காலங்களிலே உடல் ரீதியாக பல வேதனைகளை அனுபவித்து இவற்றையெல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக என்று ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த மரணத்தை இவர் சந்தித்திருக்கின்றார். ஆண்டவன் இயேசு பார்த்தாலும் மரியாளும் ஆண்டவன் இயேசுவிலே கொண்ட நம்பிக்கை வீண் போகாமல் இருந்தது போல இந்த தாயும் இறைமகன் இயேசுவிலே கொண்ட அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இவர் நிலைவாழ்வுக்குள்ளே மகிழ்ந்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். இன்று இந்த நற்செய்தியிலே எப்படி இறைமகன் இயேசுவுக்குள்ளே தங்களுடைய நம்பிக்கை வாழ்வை கட்டியெழுப்பிய இந்த 2 சகோதரிகளும் அந்த லாசருடைய உயிர்ப்பிலே மகிழ்ந்தார்களோ அதுபோல இவருடைய இறப்பின் வேதனையிலே வருந்துகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவன் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு இவருடைய இந்த இழப்பை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சியாக நம்பிக்கையாக இறைவனை நோக்கி நடக்கின்றவர்களாக நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கின்றவர்களாக தங்களுடைய மரணத்திற்கும் தங்களை தயார்படுத்துகின்றவர்களாக வாழ ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்தும் செபித்துக் கொள்வோம். எங்களுடைய அன்றாட சுபங்களிலே இவருடைய பிரிவால் தாங்குகின்ற அனைவரையும் நாங்கள் தாங்கி எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் முன்னெடுப்போம். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். கருணையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, நீர் இந்த தாய்க்கு கொடுத்த வாழ்வு என்கின்ற கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது மனித பிழையினத்தினால் செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வையும் புனிதர்களுடைய தோழமையுள்ள உறவையும் கொடுத்திருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தன்னுடைய ஆன்மீக உணவாக உட்கொண்டு இவர் வாழ்ந்திருக்கின்றார். இறுதி நாளிலே அனைவரும் உயிர்த்தெழுகின்ற பொழுது இவரையும் உமது சாயலாக உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல பிதாவே, அன்னாரின் இறப்பினால் துயரிட்டிருக்கின்ற இவருடைய அன்பு கணவர், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற முடியால் அந்தரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் உமது அருளும் கருணையும் நிறைவாக கிடைத்து அவர்களை தேற்றி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டு இங்கே கூடியிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒரு நாள் பிறப்போம் என்ற அந்த நம்பிக்கையிலேயும் கிறிஸ்துவிலே விட்டெழுவோம் என்ற நம்பிக்கையிலேயும் வாழ உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகனுக்காக இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர் வாழ்நாளிலே செய்த எல்லா பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வையும் புனிதர்களுடைய தோழமையுள்ள உறவையும் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலே எங்களுடைய குடும்பங்களிலே இருந்து இறந்தவர்களை நினைத்து மௌனமாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் ஒரு சிறிய குழுமமாக இந்த அழகான சில மணி நேரங்களிலே உங்களுடைய பிரசன்னத்திலே கூடியிருந்து எங்களுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் உங்களுடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்களுடைய கண்களை மூடி கரங்களை விரித்து திருமகன் இயேசு எங்களுக்கு சொல்லித் தந்த அந்த அழகான சுபத்தை இந்த தாயினுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் இவருடைய பிரிவால் வருந்துகின்றவர்களுடைய ஆறுதலுக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். புனித கன்னிமரியால்
இருக்கின்றான். எங்களுடைய தாயாகவும் பிறவனுடைய தாயாகவும் இருக்கின்றான். எப்பொழுதும் எங்களுடைய குடும்பங்களிலே பரிசையாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றான். அந்த தாயினுடைய பரிந்துரை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பார்த்து மன்றாடுவோம். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிரியர் நீரே, ஆசிரியர்களையும் பின்வருகின்ற விருது சபத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். இவருடைய ஆன்மாவை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். செபிப்போமாக. பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, உமது திருவிழப்படி தம் உலக வாழ்வை முடித்துக் கொண்டு உம்மிடம் வந்திருக்கும் ரெஜீனாவை உம்மிடம் கையளிக்கின்றோம். உம்மில் உறுதியான விசுவாசத்துடனும் தளராத நம்பிக்கையுடனும் உலகில் வாழ்ந்த இவரின் ஆன்மாவை கையேற்று அவர் எதிர்பார்த்து வாழ்ந்த அன்பும் அமைதியும் ஆறுதலும் நிறைந்த நிலையான வாழ்வை அவருக்கு அளித்தருளும். இவர் மனித பிறவீனத்தின் நிமித்தம் கட்டிக்கொண்ட பாவங்கள் அனைத்திற்கும் இரக்கம் நிறைந்த தந்தையே மன்னிப்பு அளித்து இவரையும் அது அரவணைப்பில் ஏற்றருளும். எங்கள் அடைக்கலமும் தஞ்சவுமாயிருக்கின்ற இறைவா, இவரது இழப்பால் நிலை குலைந்து மனம் நொந்து ஆறுதலின்றி அழுது புலம்பி நிற்கும் இவருடைய அன்பு கணவன், பாசமிகு பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் பொறுப்படுத்தருளும். இவர்களுக்கு அமைதியும் ஆறுதலும் நம்பிக்கையும் அளித்தருளும். நீரென்றும் இவர்களுக்கு பக்கபலமும் உறுதுணையாகவும் இருந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இடைப்பாற்றியை ரெஜீனாவுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, பிரகாசிக்க கடவுது சமாதானத்தினை பாடுவாராகவே. இந்த சோதனைக்காக நாங்கள் செய்த சபத்தை கனிவோடு ஏற்றுக்கொண்டு இவருக்கு முடிவில்லா வாழ்வழித்தருளும். இவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது என்னுடைய மனித பிறவினத்தினால் செய்த பாவங்களை மன்னியும். என்னை இவருடைய பிரிவினாலே துயர்கின்ற ஒருவரையும் நீர் ஆறுதப்படுத்தியருளும். நீதிமான்களாக வாழுகின்றவர்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கொள்கிறார்கள் என்ற விசுவாசத்திலே இந்த இறப்பை தாங்கிக் கொள்வதற்கு எல்லோருக்கும், குறிப்பாக இவருடைய கணவனுக்கு நீர் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் தந்தை இந்த சோதனை உடலையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நித்திய இடைப்பாற்றிய இந்த சோதனைக்கு அளித்தருளும். யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தாலுதாயோ, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்பு அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டறினார். வியாகுலமாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, கண்ணீரை சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகளை மன்னவர்க்காக தன்னுயிரை இன்று மாய்த்திட கண்டதினார். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். இவர் வழியாக இறைவன் நம்முடைய வாழ்வுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும்
குறிப்பாக இந்த பங்கிலே தன்னுடைய பணிவாழ்வினால் செய்த அனைத்து பணிகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இவருடைய விசுவாச வாழ்வுக்கு பிரதிபலனாக ஆண்டவர் உன்னத ஆட்சியத்தை இவர்கள் கழித்திறனும் படியாக செலுத்துவோம். அதோடு எங்களுடைய பிரிவாரை அவருடைய அந்த கணவர் இவருடைய அந்த பிள்ளைகள் உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் சுகங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசுவாசிகளின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியோடு மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கும் உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரி ரெஜினா பிலோமினா உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தால் புனிதரின் வரிசையில் இது வல்லமை உள்ளதாக உயிர்ப்புற செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்படும் பொழுது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவை இவருக்கு முற்பணிப்பதாக பாவக்கடன் முடிவதாக பிதாவுடன் இவர் அன்புறவு கொள்ள நல்லாய் என்பதை அழைத்து செல்வாராக. இவர் நித்திய மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக.
கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்துக்கு பயன்படும் இந்த கல்லறை உயிர்த்தெழும் நம்பிக்கையை வளர்க்கின்றது. உமது அடியார் ரெஜினா லோமினாவை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் மட்டும் இவர் இந்த கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாறச் செய்தருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் நித்திய ஒளியை காண்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருபலம் கொண்டதனால் இவர் உருவான மண்ணுக்கே திரும்பிச் செல்லும்படி இவரது உடலை நிலத்துக்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நமது சகோதரியை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தமது அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வாராக. வேண்டுவோம். இவருடைய குற்றங்களை கருணையுடன் தேவரீர் மன்னித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவருடைய நற்செயல்களை ஏற்றருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவரை நித்திய வாழ்வில் ஏற்றருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திறந்து போன இவருடைய பிரிவிலே வருந்துகின்ற அனைவருடைய துயரத்தையும் ஆற்றும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் விசுவாசத்தை வளர்த்து நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது புனித ஊழியத்தில் எங்களை திடப்படுத்தி காத்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்த உமது அடியார் தமது தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவரை மறுவுலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றிய இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர் மீது பிரகாசிக்க கடவது. சமாதானத்தில் இளைப்பாறுவாராக. அப்படியே கடவது. யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுந்தாயோ, பன்னீர் வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்து கல்வனை போல் கழுமரத்தில் கண்டதினான் யாமுலமாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை மன்னவர்க்காக தன்னுயிரை என்று மாய்த்திட கண்டறினார். யாகுல மாமரியே, யாகத்தின்
Hallelujah.